ஒன்றாம் புத்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனம் முதல் 34 வசனம் முடிய எத்தனை வசனங்கள் இருக்குன்னு பாருங்க. மீதியானவர்கள் ஆப்பேக் பட்டணத்திற்குள் ஓடிப் போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் இரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடை வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றிக் கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். இவர் சீரிய ராஜாவுடைய ராஜ்யத்தினுடைய தலைவர். சீரிய ராஜா எல்லாரும் கவனிக்கணும். இந்த சரித்திரம் படிக்கும் போதோ நம்முடைய சரித்திரம் நமக்கு தெரியணும், நம்முடைய ஜீவி நமக்கு தெரியணும். சும்மா கேட்டுட்டு மறந்துட்டு அப்படி போகக்கூடாது, ஒரு இடத்து உட்கார்ந்துட்டு போகக்கூடாது. விசுவாசத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு தவறி விழுந்த ராஜா விசுவாசத்தை, இவனை இஸ்ரவேல் ராஜா தாவீது இறங்கின அப்படினால, தாவீது இல்ல இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் இறங்கின அப்படினால திரும்ப ராஜாவாக்கிட்டான். சீரிய ராஜா உண்மையில இவன் தவறுனால விழுந்துட்டான். திரும்ப இவன் ராஜா பட்டத்தை கொடுத்தான், ராஜா பாக்கினான். இஸ்ரவேல் ராஜாவுடைய இரக்கம் இதே போல நாம் இறக்கச்சீர்வா இருக்கணும். பெனாதாத்து இஸ்ரவேல் ராஜாவுடைய பெயர். பெனாதாத்தின் தவறுதலும் அவனுடைய ராஜாக்கிற விதமும் தலைப்புதான். உன்னுடைய தவறுதல் அவனை திரும்ப ராஜா கொண்டு வந்தான். இதே போல நம்மை உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போகிறான். பூமிக்கு உள்ள பூமியில் மண்ணாக பிறந்தவர்கள் வானத்துக்குரிய மேனிகளாக மாற்றம் வல்ல வைக்கிறார். எல்லாரும் அடக்கம் பண்ணுவாங்க. நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணை திரும்பாய் என்று பாஸ்டர் சொல்றார். எனக்கு ஆனா கோபம் தாங்க முடியல. யார் மேல? அவருக்கு இறந்த மேல இல்ல, இந்த பாஸ்டர் மேல எனக்கு வரும். அப்ப எல்லாரும் நம்ம அவர் சொல்றாரு, பின்ன முகத்தை பார்த்துட்டு அப்ப பூவை போடுறோம், நம்ம மண்ணை போட வேண்டாம். எது போடணும்? பூவை போட்ட இறந்த குழி மூட முடியுமா? சரி இப்படி சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். கர்த்தர் சொல்றார், பூமிக்குரிய நம்மை அழிவுக்குரிய நம்மை வானத்துக்குரிய மேனிகளாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எது மேல? எது மேல? பூமிக்குரிய அழிவுக்குரியவர்களை அழியாமையை கொடுத்து வானத்துக்குரிய கர்த்தர் மாற்றிருக்கிறார். இதனால இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தபடினால், நமக்காக அடிபட்டபடினால்
நமக்காக மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், உத்தரித்தார் கேன்சல் பண்ணார்னு அர்த்தம். அந்த வசனத்தை வசிக்கிறா, மரணத்தை உத்தரித்து நிமித்தம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இவர் மரணத்தை உத்தரித்தார், கேன்சல் பண்ணார். மரணமே கிடையாது. அது அங்கே வீட்டிருந்த உடனே மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சவால் விட்டு வர்றாங்க. விசுவாசம் ஒரு சேலஞ்ச் ஆகும். அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். சும்மா துக்கத்தோடு ஆராதிக்கிறது அல்ல, சோகத்தோடு ஆராதிக்கிறது அல்ல, இது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராய்க்கிறது. மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரங்கே, நீ எவ்வளவு கொட்டினாலும் அந்த விஷயங்களை தாக்காது. இந்த அனுபவத்தில் ஒருவர் என்று ஊழியக்காரர் இருந்தார். எங்கிருந்து? காஷ்மீர் பிறந்த அவர் எனக்கு ஒரு நாள் பகல் முழுவதும் பைபிள் கொடுத்தார். அவர் பைபிள் படித்தது புஸ்தகத்தை வச்சல, பைபிள் சுருள். அந்த காலத்தில் பைபிள் சுருள் 12 வயசு 13 வயசு வரையும் ஊமையா இருந்தவர். அப்புறம் பேசிட்டார். ராஜாக்கள் குடும்பம் வாங்க. அவர் பேசின உடனே ஊழியக்காரன் ஆயிட்டார். ஒரு ரிஷி இருந்தாங்க, பாதத்தில் இருந்தாங்க, படிச்சவர். அவர் அங்க விசுவாசம், பாதத்திலிருந்து படிச்சவருடைய விசுவாசமா சொல்றார். மரணமே இவர் சாகதுக்கா இவர் அக்கா விஷத்து பூனைக்கு கொடுக்க பால்ல, விஷம் கலந்து பால்ல தம்பியும் குடிச்சு சாகட்டும் விஷம் கலந்து பால் வச்சு கொடுத்தா. அந்த பால் அவ அவளை கொஞ்சம் பிந்திட்டு அதனால இந்த பாலை பூனை கொடுக்க கொஞ்சம் போட்டார். பூனை நக்கிட்டு பூனை செத்து போச்சு. அக்கா தான் கேட்டார், இந்த விஷயம் தான் குடிச்சோம்னால் நான் சாகட்டும் வச்சிருக்கேன். அவள் கேட்ட உயிர் போயிட்டு, அவளுக்கு உயிர்னா போகம் அவளை வந்துட்டு தம்பி கண்டுபிடிச்சிட்டான்ட்டு. உன்னுடைய தம்பி அங்கண்ணா, ஆனால் உனக்கு இருக்க மூளை எனக்கு இருக்காம போகாத சொல்லி வச்சுட்டு. அப்போ அவர் அங்கே விளங்கிட்டு, மறைக்காலும் நம்ம நினைச்சாலும் மறிக்க முடியாது, அடுத்தவங்க பிளான் பண்ணாலும் நம்ம இப்ப கொள்ள முடியாது. அந்த விசுவாசம் எனக்கு ஏறிட்டு, மரணமே உன் கூரையே என்று இயேசு வீட்டிலிருந்தவர் சொன்னாரா? இதனால அவர் அடக்கம் பண்ணிட்டு வந்து 3 நாள் ஆகியும் அழாம் வீட்டில் அழுதுட்டு இருக்கா. யாரு? மரியாள் அழுதுண்டு இருக்க. மரியாள் காமத்துள்ள வரைய முடியாமல் வழி இருக்கிறார். போதகர் வந்திருக்கிற உடனே அழைக்கிறார் என்று நினைச்சிட்டு கூப்பிட்டுட்டார். எதுக்க கூட்டுறாரு? அவர் கண்ணீர் துடைக்கிறதுக்கா? நீ அழுதுண்டு இருக்க மரியாள், கண்ணீர் உன்னுடைய கண்ணீர் இன்பமா மாறும். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக கத்த போகிறார். எப்படி மரணத்திலிருந்து அவனை எழுப்பி கத்தையும் கண்ணீரை துடைக்கிறார். இவனை ஒரு வார்த்தையினால் வெளியே வா லாசருவே வெளியே வா, அந்த வார்த்தை இவனை எழுப்பினால் இல்லையா? அழுதுண்டிருக்க மரியாள் சந்தோஷப்படணும் என்று அறிந்ததாக கர்த்தர் வழக்காட்டார். இப்போ அழுதுண்டிருக்க வேளையில்
கர்த்தர் அறிந்து இவளை கூப்பிட்டார். அழுது கொண்டிருக்க மரியாதை கர்த்தர் கண்டார். மரியாதை வெளியே வா. வெளியே வந்தா உட்கார்ந்து திரும்ப அழுதாளா? இப்பொழுது யாருமே என்று மாத்தா சொன்னான். மரியாதை விசுவாசித்தார். கண்டிப்பா என் தம்பி சாகாது என்று விசுவாசித்தார். கர்த்தர் என்னை அழைச்சார், உண்மை உள்ளவா. அப்படி பார்த்து நான் படிச்சிட்டு இருக்கேன். அந்த ஜீவ வார்த்தை என்னை தேற்றுகிறது. அவர் வாழ்ந்து பொருள் வார்த்தை எல்லாம் இவ்வளவு தேற்றிட்டே வருது. விசுவாசம் ஏறிட்டே வருது. நம்ம கேட்கிறபடி அல்ல, ஏறிட்டே வருது. கர்த்தர் அப்படி சாகு கொடுத்த அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாரும் திரும்பி போயாச்சு. 4 நாள் ஆச்சு. கர்த்தர் வராரு. உங்க கோபப்படல, வருத்தம் படல, ஜீவ வார்த்தை அனுப்பினார். லாசருவே வெளியே வா. மருத்துவனை அடக்கி வைக்க முடியாது. குளிர கிடக்க மாட்டான். இங்க குளிர கிடப்படா நாம் படுத்து கிடப்போமா? சோமாயிட்டு எந்திரிப்போமா? எந்திரிக்க மாட்டோமா? நேரம் பிடிச்சிட்டு எந்திரிக்குமா? எந்திரிக்க மாட்டோமா? லாசருவே வெளியே வாங்கிட்டு வார்த்தை தான் சொன்னார். இந்த வார்த்தை மருத்துவனுடைய காதுக்குள்ள ஏறிட்டு, எதுக்குள்ள? செத்தவனுடைய காதுக்குள்ள கர்த்தர் ஜீவ வார்த்தை ஏறிட்டு. அப்ப கர்த்தர் வார்த்தைக்கும் செத்தவனுடைய காதுக்கும் கனெக்ஷன் உண்டா? இல்லையா? நம்முடைய கர்த்தர் மறுத்திருந்தாலும் அவனுக்குள்ள காதுக்குள்ள தம்முடைய ஜீவ வார்த்தை அனுப்ப வல்லவர் வைக்கிறார். யாருக்குள்ள? ஜீவ வார்த்தை மருத்துவனுடைய காதுக்குள்ளே அனுப்ப வல்ல வைக்கிறார். அனுப்பிட்டார். இந்த ஜீவ வார்த்தை மருத்துவன் கேட்டான், எழுதிட்டான். யார் கேட்டா? மருத்துவ லாசர் கேட்டான். நல்ல பாயிண்ட் இருக்காங்க இதுல. மறுத்து போனா மறுத்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசர் கேட்டான். இவனை அடக்கி வைக்க முடியல. எப்படி தெரிஞ்சுட்டானா? கர்த்தர் அவன் மேம்பட்டுதா? மரியாதை கண்ணை நீங்கிட்டா? கர்த்தர் இவளை கண்டது நோக்கம் வழங்கிட்டா? லாசர் இப்ப வெளியே வந்தாச்சு. அந்த வீடு ஜீவ வாசனை வீசிட்டு. யார் வீடு? அடக்கம் பண்ணப்பட்ட வீடு, செத்த வீடு ஜீவ வாசனை வீசிட்டு. யார் சாப்பிட போக போட்டா? அப்ப செத்து பண்ணவங்களுக்கு ஜீவ சாப்பாடு போடணுமா போடணுமா? ஆபிரகாம் பேரன் அங்க நம்ம ஆபிரகாம் சந்ததி அங்கும் விசுவாச மார்க்கத்தால் தான் ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாம் யாரு? லாஸ்ட் இருந்த வீட்டில் உயிர்த்ததுனால ஜீவவாசம் மரணவாசனுக்கு போல ஜீவவாசனை கொடுத்தாச்சு. எல்லாரும் மறித்து போனாங்க. இப்ப அங்க விருந்து நடக்கு. யார் வீட்டில்? யார் வீட்டில்? நம்ம வீட்லயா? அழுதுண்டு இருக்க மாதிரியா? வீட்டில் சகோதரனை செத்து போனோம்னா அடக்கம் பண்ண விட்டோம்னா யாரும் உதவி இல்லாமல் கர்த்தர் வார்த்தை அவனை பீட்டு வந்துச்சு. கர்த்தர் வார்த்தை அவனை வெளியே கொண்டு வந்துட்டா ஒன்று. இதே ஜீவ வார்த்தை நம்மளை காது கூட ஏறுமானால் அந்த வார்த்தை இறுதியில் போகுமானால் நம்ம எழுப்பல வைக்கிறோம். இந்த வார்த்தை நம்ம எழுப்போம். ஜீவ வார்த்தை நம்ம இறுதியில் போயிட்டா நம்ம எழுப்போம். விசுவாசம் வேற. ஜீவ வார்த்தை கேட்டோம் தான் உயிர்த்தணும். அப்ப ஒவ்வொரு வாயிலும் ஜீவ வார்த்தை உண்டாகணும். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவருக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேறணும். இதுதான் நம்ம கர்த்தரோட வார்த்தை. இந்த வார்த்தையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த வார்த்தை கர்த்தர் கையிலிருந்து வாங்கினான். இவன் உள்ள அறையிலே பதுங்கினான். யாரு? பெருதாத்து ஒரு ராஜா செத்துவோன்னு நினைச்சிட்டு எங்க அறையில பாங்கினா?
எந்த இடத்துல? மீதியானவர்கள் ஆப்பேக் பட்டணத்திற்குள் ஓடிப் போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். பெனாதாத் ராஜா உள்ளறையில பதுங்குறான். காரணம் நல்ல கவனிக்கணும். உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் பயம் உண்டாகும். கொஞ்ச நாள் வருவாங்க, பிறகு ஆளா காணாது, இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கேயும் கொஞ்ச நாள் போவாங்க, அங்கேயும் சமாதானம் வராது, இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அந்த கர்த்தர் வருகிற வந்தாலும் அவளுக்கு சம்பந்தம் இல்லை. உள்ளறையிலே போய் பதுங்கினா யாரு? சத்தியத்தைப்படி தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஜீவன தேவனை ஆராதிக்கிறவர்கள், மறித்து உயிர்த்திருந்தவரை ஆராதிக்கிறவர்கள் எந்த அறையில பதுங்கினாலும் அவன் பயம் நீங்காது. நீங்குமா? நீங்கள் ஊருக்கு போயிட்டு அங்க போய் உள்ளறையில போய் பதுங்கினான். உள்ளறை பண்ண அங்க அலங்கு இடிஞ்சு விடாது, அங்க அடைஞ்சு இடிஞ்சதை பத்தி விடலாம். பிறகு என்னாச்சு? அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் இரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடை வைப்பார் என்று சொல்லி எல்லாரும் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஐயா, அந்த உள்ளறை பதுங்கி பார்த்தோம், அன்னைக்கு இப்படி இடிஞ்சு விழல, மற்றவர்கள் இப்ப இடிஞ்சு விழுந்து 27 பேர் செத்து பண்ணாங்க. அதனால ராஜாட்ட போற வந்தோம். எப்படி இருந்தோம்? ரெட்டு, எல்லாம் ரெட்டை உடுத்திட்டு போவோம். என்ன துக்கவஸ்திரம், ஈரா இட்டனா டூனா இரட்டை துக்கவஸ்திரம் உடுத்திட்டு ராஜாவுக்கு போவோம். தலையில ஏதாவது சுத்துவோம். காரணம் துண்டு விலை எல்லாம் ஜாஸ்தி, அதனால எதை சுத்திடலாம்? கயிறை சுத்திடலாம். இன்றைக்கு ஒரு ராஜாவுக்கு போ, ராஜா இறக்க உள்ளவர் சொல்றாங்க, பல ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த ராஜாவை, ராஜா பட்டம் இறந்தவுடனே திரும்ப ராஜாவாக்கணும். கர்த்தர் நமக்கு ராஜரீக பட்டத்தை நம்ம கொடுத்திருக்கார். அந்த ஸ்தானத்தை நம்ம நிப்பாட்டணும். எது ஸ்தானத்தில்? ராஜாக்கள் ஆகிற விசுவாசம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ராஜாவாக்கப்பட்டவர்கள். ஐயா, எங்கள் ராஜாவை பார்க்க வந்திருக்கோம், யூத ராஜாவை பார்க்க வந்திருக்கோம். அவர் பிறந்திருக்காரு, இங்கே எங்கே ராஜாவா பிறந்திருக்காரு என்ன பார்க்க வந்துடும். ராஜாவா? நான் தான் ராஜாவா இருக்கேன். இந்த ராஜா ஏறோ ராஜாவுக்கு பயம் வந்துட்டா, பயம் வந்துட்டா, தைரியம் வந்துட்டா. ஏன் பயம் வருது? என்னைக்கு டூப்ளிகேட்டை நடிக்கணும் அவனுக்கு பயம் வரும். சத்தியத்து பிரகாரம் சத்தியம் வெளியாகும் போது யாரு பயம் வரும்? டூப்ளிகேட் ராஜாவுக்கு பயம். அங்கே கல்லறை பிடிக்கிறதுக்கு போவோம், அல்ல பெரிய ரவுடியை பிடிக்க போவோம். ராத்திரி ரைடு, ஒரு டிஎஸ்பி வண்டியில் இருப்போம், நாங்களும் இருப்போம். எங்களுக்கு 2 பேருக்கு ட்ரைனிங், ஒரு 7-8 போலீஸும் இருப்பாங்க. ஒரு பெரிய ஜீப்பு மாதிரி ஒரு ட்ரக்கர் எடுத்திருப்போம், ஏறிப்போம். இவன் தான் இன்னொரு சந்தேகப்பட்டோம்னா அவன் உள்ளத்து நாடியில் கை வச்சு பார்த்தா நாடி பேசும். எப்படி பேசும்? திக்கு 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 அடிக்கும், முகம் மாறும். நம்மளை பிடிச்சிருவாங்களோ, நம்மளை பிடிச்சிருவாங்களோன்ட்டு. அப்ப அவன் மோச்சால பார்த்துட்டு அவன் தேய்ச்சு பார்த்துட்டு அப்படி டிஎஸ்பிச்சுருவார். இவன் தனியாக அழைச்சிட்டு போய் ஏங்கிட்டுவார். பிடிச்சி 2-3 அடி அடிச்சோன்னு நான் தான் அவனுக்கு கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி எங்களுக்கு ட்ரைனிங்.
உண்மை வருத்தலாம். அடியில் அடினா மடத்தனமான ஒரு அடி இல்லை, பலிக்கும் ஆனால் உயிர் போக. அப்படிப்பட்ட அடிகளை கொண்டு சொல்லுவோம். சரி, அது வேற ட்ரைனிங், இது வேற ட்ரைனிங். இந்த ராஜா டூப்ளிகேட் ராஜா உள்ள திக்குது பயம் வருமா? உண்மை சத்தியம் வெளியில் வந்துருமோன்னு பயம். இதே போல ஏரோது ராஜாவுக்கு இருதயம் பயம் வந்துட்டு, நம்ம தானே இங்க ராஜாவா இருக்கா, வேற ஒரு ராஜா இங்க பிறந்துட்டான்னு சொல்றானா, அவன் யாரும் தெரியலையே, பயம் வந்துட்டு அந்த ராஜாவை கண்டுபிடிச்சு ராஜாவாக்குறார்கள். அவரை மறித்தாலும் கொல்ல முடியல, அவராக நம்ம ராஜஸ்தானத்தை திரும்ப கொடுக்கிறார். இந்த ராஜா பட்டத்தை அவருக்கு திரும்ப நம்ம கொடுக்க போறோம். நம்ம தலையில் அந்த கிரீட வரணும், அதிகாரம் வரணும், பரலோக அதிகாரம் அந்த தலையில ஏறணும். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண விட்டால் அவன் தலையில் என்ன இருக்கும்? பரலோக அதிகாரம் இருக்கும், உலகப்பிராரம் அதிகாரம் இருக்காது. என்ற ராஜ்யம் இந்த உலகத்து உரிய இல்லை என்று ஏன் சொல்லியிருக்கார். இதே போல அவர்களுக்கும் அந்த அவங்க கொடுத்த ராஜ்யம் இந்த உலகத்து உரிய அல்ல. இதே போல நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்து உரிய அல்ல. அந்த ராஜா வந்த உடனே அந்த அதிகாரி இவர் தலையில் ஏறின உடனே ஆளுக்கு தெரியும் உண்டான். இயேசு நாமத்தினால் அந்த நாமத்தை நமக்கு தரிக்கக்கூடிய சொல்லக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இயேசு நாமத்தால் அந்த இருக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு வேணும். நீடு விட விட்டு போ, அது இவனை விட்டு போ என்று சொன்னால் அது உடனே ஓடிப்போம். இப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறோம். இதுக்கு ராஜாவா பிறந்தவர் என்று கேட்டாலும் அவனுக்கு பயம் வரட்டும், எல்லா டூப்ளிகேட் பயம் வரும். 2 புத்தகம் 5 அதிகாரம் 18. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். கர்த்தரை பணிந்து கொள்ளணும், பணிந்து முதலாவது பணியணும், கீழ்ப்படியணும். உண்மையான தெய்வத்துக்கு பதிலாக சத்தியமில்லா தேவனை தேவன் என்று பணிந்து கொள்ள வந்தால் பயம் உண்டாகும். அவனுக்கு பயம், மனுஷ பயம். மனுஷ பயம் பெரிய கண்ணி வரவழைக்கும். அங்க சத்தியத்தை ஆராய்ச்சி போனா எல்லாரும் பார்த்து நம்மளை வேற விதமா சொல்லிடுவாங்க. இப்ப பெந்தோஸ் போயிட்டான் சொல்லுவாங்க, பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, அது மாப்பிள்ளை கிடைக்காது சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பெந்தோஸ் போயிட்டான், இன்னும் மாப்பிள்ளை கிடைக்குமா? அது பெண்ணு கிடைக்குமா? மிருதாத்து ஓடி போய் உள்ளறையில் பதுங்கினான். எங்க பதுங்கினாலும் மரணம் தப்ப, மறிக்க வேண்டியதை பறிச்சான். இயேசு மறித்தார். ஆனால் அவர் ராஜாவானால் உயிர்த்தெழுந்த மரணத்தை ஜெயித்தார். இதே போல் நாம் மரணத்தை ஜெயிக்கிறோம், அழிவை ஜெயிக்கிறோம். அழிக்குரிய நாம் அழியாமை தத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட வார்த்தையை வாங்கணும், ஜீவ வார்த்தை. இதை வாங்கணும். அழியக்குரிய நாம் அழியாமுடைய வார்த்தை வாங்கணும். இந்த வார்த்தை நமக்கு உள்ளத்தில் வரணும். இந்த சிங்கிகபில் போட்டாலும் சாக மாட்டான், சாகலம் வரல. அக்கினி சூழல் போட்டாலும் சாகல.
அதனால யோவான் அப்போஸ்தலரை நாடு கடத்தினாங்க. இஸ்ரேல் நாட்டிலுள்ள விதி சட்டப்பிரகாரம் சாக மாட்டுக்கான், என்ன வெட்டினா வெட்டு. அதே மாதிரி நமக்கு ஊழியக்காரர் ஒரு ஆளை கொண்டு வந்தோம், அவர் வெட்டுனாங்க, வெட்டு பட மாட்டேங்க, கையில் தான் ஓங்குனாங்க, ஓன கை கீழே வர முடியுது. அந்த ஆளை பார்த்தா அவர் ஊழியக்காரர் வந்தார், அவர் பெரிய ராஜாவுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கொண்டு வந்தோம். யாரும் ஆட்கள் அசையலை. இப்போ எல்லாம் ஆட்கள் ஊழியருக்கு இல்லாமல் திண்டாடுறாங்க. வசம் சொல்ல கூட ஆள் இல்லைங்க, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நல்ல பண்டிகை எலும்புல பெருதான் ஓடி போய் உங்க உள்ள அறிய பங்கினார், செத்து போயின்னு போயிட்டு. ஒரு ராஜா அபிஷேகம் பெற்றவனுக்கு ஏன் பயம் வரும்? இவனுக்கு ராஜாவை ஆக்கினார். அந்த அங்க போட்டிருக்க உண்மையில்லாத தெய்வத்தை வழங்கினால் பயம் உண்டாகும். சத்தியத்தை ஆராய்க்காமல் பொய்யானது ஆராய்ச்சாமல் பயம் உண்டாகும். அழியாமை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன். நம்முடைய தேவன் யாரு? மரணத்தை ஜெயித்த தேவன். இவர் உன்னை விடுதலையாக்கினால் அது பொய்யாகுமா? அதான் குமாரன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்க, அதில் டூப்ளிகேட் கிடையாது. அதான் குமாரன் வார்த்தையானவா, கர்த்தருடைய வார்த்தை. இங்கு பேரு இன்னொரு குமாரன். குமாரன் பிறப்பார், நம்மை ஆண்டு கொள்வார். அந்த குமாரன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த இதான். அந்த வார்த்தை நமக்குள்ள வந்துட்டா சாக, இந்த வார்த்தை அழிக்க முடியாது. இயேசு செத்து போனாரு, 3 நாள் யார் எழுப்பினவரா? இறக்கும்போது எப்படி இறக்குவாங்க? குழியில் இறக்கும்போது எப்படி இறக்குறாங்க? குறைஞ்சது 4 பேர் வேணும். பைய பார்த்துருங்க, பார்த்தாருங்க, பார்த்தாருங்க. இன்னும் ஆள் ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பாரு, அவர் கையில் பிடிக்க விட்டாரு. பார்த்தாருங்க, பார்த்தாருங்க, இடிச்சாவன் சொல்லுவார். சரி, ஒரு மட்டும் இறக்கி வச்சாச்சு, கையில் உரியுங்க. இவர் சொன்னாலும் உருவி கொண்டு போயிடுவானா? கொண்டு போயாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, மேல மண்ணாடி போட்டு மூடியாச்சு. தூளில் மண் தூளில் தூங்குறவரை எழுப்பதுக்கு வந்தவரம் கத்தர். அப்படி ஜீவ வார்த்தை ஒரு எழுப்பம். எது வார்த்தை எழுப்பும்? ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தை நம்முடைய இறைத்துல போடும். ஹல்லேலூயா. இது வாசல், ஜீவ உள்ள வசனத்து வழியாக தான் போடும். இந்த வாசல் எது? ஜீவனை கொடுக்கக்கூடிய வாசல். இந்த வாசல் வழியாக போனது எழும்பும். அப்ப அவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? எல்லாம் வெண்மையா மாறணும். இந்த ஜீவ வார்த்தை ஒரு காதுல ஏறிச்சானால் இறைச்சல் அனுப்பிடும். இறைச்சல் அனுப்ப இருதய நாடி துடிக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு எழுப்பிடுமா? இறைச்சல் நாடி கை நாட்டி துடிச்சிட்டானால் எழுப்பா எழுப்பாதான்? என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு அசைவு இல்ல, செத்து வச்சா? செத்து வச்சா உயிரோடு இருக்கா? இந்த வார்த்தை ஏறு வரையிலும் அசையாது. ஏறிட்டானால் இவர் கடத்தப்பட்டவர், இயேசு கடத்தப்பட்டவர். மேல மண்ணாடி போட்டுக்கு டப்ப இதுல அடைச்சி வச்சிருக்கு, ஒரு மூடிக்குள்ள. அந்த டப்பாவில் ஆணி வச்சு அடைச்சி வச்சிருக்கு. இது எப்படி எழுப்புனாரு? என்ன தூக்கி விடுங்கப்பா, பிதாவின் மகிமா வார்த்தை மகிமை இவரை பார்க்கும். பிதாவின் முகம் இவன் மேல பட்ட உடனே பிரகாசிச்சு ஒரு பவர், விசுவாசத்தின் பவர். அந்த பவர்
இவனை எழுப்பிட்டு எழுப்பின உடனே இப்ப இவன் அடங்கி வைக்க முடியுதா? அடங்கி வைக்கல. பெற போறான்னு சொன்னா கேட்பானா? முடியாது. இதே போல கர்த்தர் விசுவாசம் வார்த்தை கொடுத்த உடனே, இந்த வார்த்தை சத்தம் வெளி புறப்பட்ட உடனே சாத்தான் பயந்து ஓடியே போ. இயேசு நாமம் சொன்ன உடனே, இயேசு ரத்தம் சொன்ன உடனே சாத்தான் நிக்காது, அவன் பறந்துருவான். அந்த அனுபவத்தை பார்த்திருக்க. இயேசு ரத்தத்தினால் போ சாத்தான் சொன்னா இக்கல் பயந்து ஓடி ஓடம்ப பார்த்திருக்க. தலைதெறிக்க ஓடும். 2 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் 33 தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சமாதான தேவன். கிரியல் இப்படி வரல. சமாதான தேவன், கிருபையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை பிள்ளை சாகும் நேரத்தில் சாகவே மாட்டேன் என்று கையை விட்டுட்டு தூரம் 50 தூரத்துக்கு போனாலும் பிள்ளை எழுப்ப முடியல. இவ்வளவு அழகை பாட்ட முடியல. ஆனா கர்த்தர் எழுப்பிட்டார். ஒரு ஊற்றை உண்டாக்கினார். அந்த ஊற்று தண்ணீரை குடிச்ச உடனே பிள்ளை உயிர் உண்டாயிட்டு. எப்போ? அந்த இடத்துல தேவ தூதரை அனுப்பி, இப்போ நீங்க ஊற்ற தள்ளலாம், என் பிள்ளை எழுப்பலாம். அந்த பிள்ளை சத்தம் காது எடுத்துட்டு, என்னால் எழுப்பாம இருக்க முடியாது, இன்னும் பரலோகத்தை அதிகாரத்தினால் கத்த சொல்லலாம். பிள்ளை சாக செத்துக்கிட்டே இருக்க, உயிர் போயிட்டே இருக்க. கத்த வார்த்தை அனுப்பிட்டார். உடனே தேவதூரம் எல்லாம் வந்து ஊற்ற தோன்றாங்க. ஒரு குளம் தோண்டதுக்கு, ஒரு ஊற்று தோண்டதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஈஸ்வரன் சொன்ன உடனே தூதர் அனுப்பினார். எவ்வளவு நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சா? உடனே ஆயிடுச்சு. கர்த்தர் வார்த்தை அனுப்பினார். பிள்ளைக்கு அந்த தண்ணீர் மொண்டு கொடு. இன்னும் மரியா யாரை பார்த்து சொல்றாரு? இந்த அழுது கொண்டு இருந்த மரியா ஆகாரே உன் கையில் அள்ளிட்டு பிள்ளை வாயில கொடு. இந்த ஊற்று தண்ணீர் குடிக்கணும். இந்த ஜீவ ஊற்று. இந்த பிள்ளைய கையிற்கு அள்ளி தண்ணீர் கொடுத்தா பிள்ளை படிச்சுட்டா. இன்னும் பிள்ளை சாகல. நீ எல்லாம் பணக்கார பிள்ளையார். எங்க தோண்டாலும் ஊற்று உண்டாகுது, எங்க தோண்டாலும் மண்ணெண்ணெய் வருது, குருடாயில் வருது. எங்க ஊர்ல ஒரு ரைஸ் மில் உண்டு, அது குருடாயில் தான் ஓடும். இப்ப அந்த ரைஸ் மில் சும்மா அடங்கும். ஒரு நேரத்தில் ரைஸ் மில் ஓட்டா இருந்தா 5 கோட்டை நெல் இருந்தால் அது ஓடு ஸ்டார்ட் பண்ண முடியும். 10 மூணு நெல் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும் மிஷின். அவ்வளவு பெரிய மிஷின் இங்க உள்ளது இல்லை. இந்த மிஷின் ஓட்டலுக்கு ஆள் இல்லை. அதில் போய் நாங்கள் அரிசியில் குத்துவோம். 1 மூட அரிசி ஒரு நாள் குத்துறோம், ஒரே நாளில், ஒரே நேரத்தில். இப்போ 5 அரிசியெல்லாம் குத்திட்டு வந்துடலாம். எவ்வளவு தண்ணி மிஷின் பவர் இருந்தா இந்த மிஷின் ஓடும். 5 நெல் அரைக்கணும், எவ்வளவு பவர் வேணும்? 5 மூட்டை நெல் அரைக்கணும். 10 மூட்டை நெல் அரைக்கணும்னா தான் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு பவர் செலுத்தணும்? மேல 2 பேர் ஏறிட்டு கீழே சுத்துவாங்க. சுவிட்சை போட்டால் அது ஓடாது, அமுக்கணும். அப்படி 2 3 சுத்தினதுக்கப்புறம் பைய பைய வண்டி ஓடிடும். பிற யார் பண்ணாலும் நிற்காது, அதோட அரை தள்ளிட்டே இருக்கும். ஒரு போட்ட அரிசி கொண்டாங்க நிலை கொண்டாங்க தள்ளிட்டே இருக்காப்பான். அரை மணி நேரத்தில் மூட தள்ளி பிடிச்சி அரைச்சிடலாம். அவ்வளோ பெரிய மிஷினாக. இப்போ இந்த மிஷினை ஓட்டுக்கு ஆள் இல்லை.
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி சரி போயிட்டு போகுது. இவ்வளவு பெரிய பவரை இந்த கத்து பிள்ளைகள் அனுப்பிட்டாரு. ஒரு ஆள் மருத்துவர்களுக்கு அனுப்பணும், சோமலாமனுக்கு மேல அனுப்பணும். இவ்வளவு பெரிய பவர் நம்மள வார்த்தையில் கொடுத்திருக்கார். இந்த வார்த்தையில் பவர் நமக்கு உண்டாகலாம். ஒரு ஆளுக்கு டக்குனு குணமாகணும், இந்த பவரோட வார்த்தையை அவற்றை வாங்கணும். வியாதியின் மேல் கை வைப்பார்கள் அப்பொழுது சுகமாகுவார்கள் என்று எழுதியிருக்கா? அந்த வருஷத்தை வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாகுவார்கள். அப்பொழுது போட்டிருக்கா 50. அப்பொழுது அந்த நேரத்தில் சுகமாகும். விசுவாசம் நல்ல படிக்கணும். கை வச்ச உடனே சுகமாகும். இன்னைக்கு ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அது பேர் டிபி ஜோசுவா. ஆப்பிரிக்காவில் இருக்கார். மனுஷனை சாப்பிட்டு ஜாதி. அவரை இந்தியாவுக்கு கூப்பிட்டேன், நம்ம சபைக்கு வரட்டு. அவர் வர ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம். இப்படி வந்தா நாங்கள் எங்க இந்து தான் கரெக்டாக சொல்ல முடியாது. அவர் நிரூபிச்சு போயிடுவார். அதனால ஆப்பிரிக்காவில் சரி, இங்க வரக்கூடாது. அவர் செத்துமனு அனுப்பிடுவார். அவ்வளவு விசுவாசம். எப்ப எப்படி வியாதி ஒரு சோமாகும், அந்த வியாதி சீக்கு தண்ணி அப்படியே அடிக்கும், சோமாக. அவரு விசுவாசம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க. வியாதியின் மேல் கையில் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சோமாவார்கள். இப்படி சோமாக்கூடிய பவரை கத்து வார்த்தையை கொடுத்து வச்சிருக்க. ஒரு மாம்ச பலன் இல்லை, சண்டையின் பலன் இல்லை, வார்த்தையின் பலன், விசுவாச வார்த்தையின் பலன். கத்தவங்க கொடுத்திருக்கா கொடுத்து வைக்கலையா? இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம கொடுக்கிறார் கத்தர். அந்த வார்த்தையை நம்ம கொடுக்கிறார். அது வேணுமா? அல்லது ஒரு ஊர்ல 4 கிறிஸ்துவ இருந்தாங்க, அவருக்கு சாப்பிட்டாங்க, நல்ல திருப்தி பட்டாங்க. அவர் பார்த்து கர்த்தர் நற்செய்தி அறிவிக்கினாள் என்று சொல்லிட்டார். அவர் உள்ளது கர்த்தர் இன்னைக்கு என்னதுனால நற்செய்தி அறிவிக்கினாள் கர்த்தர் உள்ளத்தை கொடுக்க. இவருக்கு குஷ்டவியாதிகள், குஷ்டவியாதி இருந்தாலும் நற்செய்தி அறிவிக்கினாள் சோமாட்டு அப்புறம் போறேன் சொன்னா, இந்த குஷ்டவியாதிகள் வார்த்தை அனுப்பாருல்ல, இந்த குஷ்டவியாதி இவர்கள் நம்ம வார்த்தை அனுப்ப வேண்டிய நாள், வார்த்தை அனுப்பினார் சோமாகும். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கினாள். நற்செய்தி அறிவிக்கும் நேரத்தில் அறிவிக்காமல் இருந்த குற்ற பாவம் உண்மைக்கும். அதே பிரகாரம் தீங்கு நாளில் நற்செய்தி அறிவிக்கிறாள். கத்த வார்த்தை அனுப்ப நேரத்தில் அனுப்பணும். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று கத்த வார்த்தை அனுப்பினார். உடனே சோமாயிட்டா? சித்தம் உண்டு, எனக்கு மனசு உண்டு, கத்த மனசு வச்சா போறோம் சோமாக. பெத்தேலி போக பாருங்கள் என்று அபிஷேகம் பெற்ற யாக்கோபு சொன்னான். பெஞ்சாதிமார்கள் கேட்டாங்க, எல்லாம் பெஞ்சேலுக்கு போயாச்சு. கர்த்தர் வல்லமை கண்டாச்சு. கண்ட உடனே தாங்கள் சரீரம் மேல இருந்த காதலின் கலத்து கொடுத்தாங்க. சரீரத்தின் நல்ல உண்மை உள்ள தேவனை கண்டால் சரீரத்தின் மேல இருக்க எல்லா ஆபரணங்களும் உள்ள குழிக்குள்ள போயிடும். வார்த்தை பவர் களத்தை சொல்லி அவங்க களத்தலாம். இந்த சரீரத்தில் இது தேவனுக்குரிய சரீரம்.
தேவனுடைய வல்லமை தங்கி இருக்கக்கூடிய சரீரம். இந்த சரீரத்தில் என்ன தங்கி இருக்கணும்? தேவனுடைய வல்லமை தங்கி இருக்கிற சரீரத்தில் வேற வார்த்தை இருக்கக்கூடாது. அதனால இந்த வார்த்தை இது எங்களுக்கு அடக்க வடையில குடிநீர் போட்டிருக்க கொடுத்தாங்க. இது விட்டு விட்டு தரிசனுக்கு கொடுத்துருக்கலாம, இங்க போன யூதாசு போற குணங்க இல்லை. யாருக்கு இருக்கும்? யூதாசுக்கு தான் இருக்கும், நமக்கு இருக்காது. வல்லமை உள்ள வார்த்தை நமக்குள்ள வந்துட்டானா இந்த ஆபரணங்கள் எல்லாம் போயிடும். அதுவரை விடாது. ஆபரணங்கள் எப்ப போகும்? வல்லமுள்ள வார்த்தைகள் காதில் ஏறின உடனே ஆபரணத்து மேல் வெறுப்பு உண்டாயிட்டு. அவனுக்கு யாக்கோபு கேட்டான், பித்திருப்பு வாங்க பார்கள் என்று சொன்ன ஆள் யாரு? ஜேக்கப். இவங்க வார்த்தை தான் பெத்திலும் போகும் தான் சொன்னான். களத்து கையில் கொடுத்து யாரு? இந்த பெண்கள். இந்த வார்த்தை உள்ள போனா இந்த ஆபரணங்கள் வெளியே போயிடும். அதுவரை விடாது. இந்த வார்த்தை உள்ள ஏறணும். இதை கத்து வச்சிருக்கார். அதனால் இது கிரியைகளின் தேவனாயிராமல் கிருபையின்படி தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? கிரிகளின் தேவன் அல்ல, இது கிருபையின் பிரகாரம் தேவன். எந்த கிறிஸ்துவையா இருந்தாலும் இந்த வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை தரலாம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 34 வசனம். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்களா? 1 ராஜாக்கள். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். இவரோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். யாரோடு? ஆகாப் ராஜா பெனாதாத்தோடு உடன்படிக்கை செய்து அனுப்பி ராஜாவாக்கிட்டார். கர்த்தர் நம்மை ராஜாவாக்கியிருக்கார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 25 வசனம். ஹல்லேலூயா. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படிக்கு இது செய்யுங்கள். எதை? ராபோஜனத்தில் நாம் எதை செய்கிறோம்? எதை செய்கிறோம்? எது செய்யறோமா? அதை நினைவுறோம். இந்த ரத்தத்தினால் இது உங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்தது எடுக்க கர்த்தரோட ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் நமக்கு உள்ள வந்த உடனே பானம் பண்ண குடிக்கணும். தண்ணீரை போல வசத்தை குடிக்கணும். இந்த வசனம் உள்ள போடும். இது என் ரத்தத்தினால் உண்டாகிய இதோடு நம்மளோட உடன்படிக்கை பண்றோம். ஒப்பந்த ஆக்கியம். இவனை ராஜாவாக்க ஆகாப் ராஜா இவனை ராஜாவாக்கள் போல அல்ல, நம்ம ரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த ரத்தத்தினால் நம்மளோட உடன்படிக்கை பண்ணான். இந்த ரத்தத்தினால் உங்களோடு நான் உடன்படிக்கை பண்றேன். இந்த ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்கும். சுத்த இறைத்து நமக்கு கற்று தருகிறார். எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டதுதான் சுத்த இருதயம் கிடைக்கும். குழந்தை போல இருதயம் கிடைக்கும். எதையும் நம்புவான். இப்படிப்பட்ட இருதயம் வேணும். இந்த இருதயம் கிடைச்ச உடனே இது உடன்படிக்கை ரத்தம். என்ன ரத்தம்?
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்றார், ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்றார். அந்த ரத்தத்தினால் நம்ம கரைத்து வாங்குறார். நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள். யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். உனக்கு சொந்தம் இல்ல, நமக்கு சொந்தம் இல்ல. இது கர்த்தருக்குரியது, இது கர்த்தருக்குரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை நம்மளோட உடன்படிக்கை பண்றோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 ஒரு கொலோசியர் 1 அதிகாரம் 20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துக்காக இப்படி சரீரத்தை கரைத்து வாங்கி நம்ம சரீரத்தோடு அவர் ரத்தத்தை கரைத்து கொடுத்து நம்ம ஆத்மாக்களை கரைத்து கொடுத்து வாங்குறார். நம்ம கரைத்து வாங்கியிருக்கார். நம்ம யார் வாங்கியிருக்கா? அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி கரைத்து அவர் கையில கொடுத்துட்டு பிதா கையில கொடுத்துட்டாங்க. இயேசு வாங்கியிருக்கார். கரைத்து அவங்க கொடுத்தாச்சு. அது அங்க 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 இனி கொலோசியர் 1 அதிகாரம் 20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த சமாதானத்துக்குரிய ரத்தம், இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் போது இந்த கிடைத்த அவர் பிதா கையில கொடுத்தாச்சு. கருத்து நம்ம கிடைத்து வாங்கிக்கிறாரா? நம்ம சமாதானம் உள்ள வந்துடுமா? நம்ம கர்த்தருடைய ஆகிருமா? பிதாவுக்கு சொந்தமாகிருமா? அந்த ரத்தம் தான் நம்ம கிடைத்து வாங்கின பிறகு நம்முடைய எல்லாம் அந்த ரத்தம், அந்த கிடைத்தொகை நமக்குள்ள வரும். அந்த வார்த்தையுடைய பவர் பலம் வருது. நமக்கு பிதாவுக்கு தான் சொந்தம். அவர் ரத்தத்தில் நம்ம கிடைத்து வாங்கியிருக்காரு. ஆனால் அவரை மகிமைப்படுத்தணும். இந்த மகிமை எனக்கு இருவது எல்லாம் கிடைத்து அங்க சொல்லி தெரிச்சாச்சு, காணிக்க போட்டாச்சு. அப்ப இந்த மகிமையெல்லாம் யாரும் எடுத்துடுவா? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து நம்ம கிடைத்து வாங்கியிருக்கார். அதுல அசல் தொகையை செலுத்திருக்காரு, மழையும் சேர்த்திருக்கார். அந்த கிடைத்தொகையை கர்த்தர் நமக்காக செலுத்தி அவனுக்கு சாத்தானை கொடுத்துட்டு நம்ம கிடைத்து வாங்கி கொடுக்கலாம். அப்போ சமாதானத்தை அப்படி உண்டு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இருக்கியா? அப்படிப்பட்ட கிடைத்தொகை நம்ம கர்த்தர் கொடுத்தப்பட்டபடினால், அவர் கையில கொடுத்தப்பட்டபடினால் கர்த்தர் நமக்கு விடுதலை ஆயிட்டு. அதான் குமாரன் விடுதலையாக்கினால் அவர் வார்த்தை நமக்குள்ள போய் விடுதலையாயிரும். இதன் குமாரன் வார்த்தை. இப்படி அங்க விசுவாசம் ஏற்று இந்த ரத்தத்தால் இப்படி உடம்படிக்கப்பட்டார். இந்த சமாதானத்துக்கு நாம உள்ள வரணும். இந்த உடம்படிக்கை உள்ள வரணும். நாம அர்ப்பணிச்சப்போம். கர்த்தாவே என்னை கரைத்து வாங்கிடும், என்னை பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் லேசு, உண்மையை சொன்னால் லேசு டக்குன்னு கிடைக்கும். கர்த்தர் நம்ம கரைத்து வாங்கியிருக்கார், நம்மோட உடம்படிக்கை பண்றார். நான் இவனுக்கு கரைத்து வாங்கியாச்சு. இது என்னுடைய சொத்து. நம்ம யாருடைய சொத்து? இது அங்கு தேள் கொண்டா நம்ம தேள் வலிக்காது. தேளுடைய விஷயம் நமக்கு மேலே இறங்காது. நான் தேளை பிடிச்சி தூர போட்டேன். இதே இல்லை, ஒரே நிமிஷத்துக்கு கத்த என்ன சொல்லிவிட்டார். நீ தேளை பிடிச்ச, ஏன் உன் கையில கொட்டல தெரியும். இப்போ அங்க விழுந்தோன்னு கொட்டிட்ட, அது கெட்ட அவுத்து விட்டுருக்காரு. டக்கு போட்டு அது நுண்ணில வருஷம் வச்சிருக்கேன். ஏன் முன்னே தொட முடியல? லட்சம் கொடுத்தார். இந்த கிரைத்தொகை அதுக்கு நம்ம கிரைத்தொகை நம்ம மேல் பலிக்க வேண்டால் நாம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்சோமானால் நிலம் நடக்கும். அர்ப்பணிச்சோமானால் கர்த்தர் அனுப்புறோம். ஒரு செகண்ட் வேண்டாம், ஒரு செகண்ட் வேண்டாம். இந்த விசுவாசம் வல்லமை இருக்கு. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றிருக்கோம். இந்த ரகசியம் வழங்கணும். இது அங்கு இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தை போட்டிருக்கு. அது கிரியைகளுக்கு தேவைன்னா இல்லை. நாம் ஆராய்கிற தேவன் எப்படி தேவன்?
கிருபையினால் நமக்கு கொடுக்கிறார். இப்ப சுகத்தை எப்படி கொடுக்கிறாரு? தாவீது இதை நம்பினான், என் கிருபை உனக்கு போதும். பவுல் இதை நம்பினார், என் கிருபை உனக்கு. பணம் வேண்டியில்லை, ஐஸ்வர்யம் வேண்டியில்லை, கர்த்தர் கிருபை இருந்த போதும். தாவீதுக்கு கர்த்தர் கிருபை கிடைச்சது 8ஆம் வயசுல 8ஆவது பிள்ளை பிறந்தவன். இவனை ராஜாவாக்கிட்டார். 7 பிள்ளைகளும் ராஜாவாக்கலாம். கர்த்தர் கிருபை படிச்சா, என் கிருபை உனக்கு போதும். இந்த பிள்ளை படிச்சு தீர்க்கதரிசி ஆயிட்டு, பாட்டுக்காரன் ஆயிருக்கு. அப்ப நம்ம படிச்ச என்ன பார்த்துருக்கோம்? 5 2 3 8 தானே? 5 2 8 தானடா? எஸ் அப்படிதானே? ஒன்னும் சொல்ல முடியா? ஏழா? யாரு சொன்னா? 5 2 8டா. நீ என்ன படிச்சு படிச்ச? இன்னும் பகல்ல கர்த்தருடைய பாதத்திலிருந்து படிச்சிருக்க. நீ பாதத்து படிப்பிருக்கியா? அந்த படியில் படிக்கணும். மறுபடியும் பிறக்கலாம், ஞானத்தை கொடுக்கலாம். மறுபடியும் பிறந்தவனுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படும் ஞானம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் இந்த கிருபை கிடைச்சாத்தான் கர்த்தருக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13:2 ஒரு ஆள் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 16:10 வாசிக்கணும் ஒரு ஆள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆவியானவர் கிரியை செய்கிறார். சத்தியத்தின் ஆராதனை செய்கிற வேளையில் யார் கிரியை செய்கிறார்? ஆவியானவர் கிரியை செய்கிறார். நான் அழைத்த ஊழியத்துக்காக அவரை பிடித்து விடுங்கள். மற்றொரு ஊழியம் செய்ய நான் அங்கே இருக்கேன், ஆனால் நான் அழைக்கல. உண்டை அழைச்ச நோக்கியம் இந்த ஊழியம் இல்ல, ஸ்பெஷல். அந்த அழைத்து ஊழியத்துக்கு நீ வரணும். இனி வேறொரு வசனம் சொன்ன, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி உடனே மத்தியருக்கு போனோம். கர்த்தர் அழைத்தார். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஊழி தெரியும், அவனுடைய வார்த்தை தெரியும், அவனுடைய பேச்சு தெரியும், அவனுடைய விசுவாசம் தெரியும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் பரிசுத்தமாக பேசுறது விதம் தெரியும். ஏசாயா 16:8 எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின, சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசீர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு அப்பாலே எட்டி இருந்தது. வனாந்திரத்தில் படர்ந்திருக்கு அர்த்தப்பட்ட கொடி. இதே போல வெட்டப்பட்ட கொப்பு பழம் துளித்து படர்ந்திருந்தா தடுத்திருந்தா யார் வீட்டால் வெட்டப்பட்டது? ஆறுடைய கோல், வெட்டப்பட்ட கோல். இது துளிர் விட்டு படர்ந்தது, பச்சையா இருக்கு. மற்ற கோல் வச்ச மெழுக இருக்கு. அது என்ன? தேவனால் அனுப்பப்பட்டது. ஆனால் எவ்வளவு தடைனாலும் எழும்பும். இது அணைக்க முடியாது. இத கர்த்தரை ஒரு ஏற்படுத்தினால் ஏற்படுத்துதான், கர்த்தரை கொடுத்தால் கொடுத்துதான். இக்காரணம் கர்த்தரால் உண்டானதுன்னு தெரியும். இதே போல நம்ம அப்படி ஆக்கியிருக்கார். வார்த்தைனால் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. இதுக்கு யாரும் டூப்ளிகேட் வைக்க முடியாது. இந்த வார்த்தை பிரகாரம் கர்த்தர் உண்டாக்கணும். இந்த வார்த்தை பிரகாரம்
கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தை நமக்கு உள்ளாயிட்டானால் எப்படி தடுத்துரும்? வெட்டப்பட்ட கொப்பு தடுத்துட்டா மற்ற ஏன் தடுக்கல? அது பட்டு போயிட்டா உயிர் உண்டாக்க கூட வழி இல்லையா? இது எப்படி உண்டாயிட்டு? அது கர்த்தருடைய வல்லமை, அதை கண்டுபிடிக்கணும். இதே போல் கர்த்தர் அற்புதம் தேவன், கிருபையின் தேவன், கிரிகளின் தேவன் அல்ல. கர்த்தர் கொடுத்திருக்காரு, கொடுக்கலையா? இது கிருபினால் உண்டானது. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எப்படி கிருபினால் கொடுத்திருக்கார், கிருபினால் ஒழித்து கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் யாரும் மடக்க முடியுமா? எந்த மனுஷனாலும் முடியாது. கர்த்தர் நம்மை எழுப்பியிருக்கார், நம்மை படர வச்சிருக்கார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கா கொடுத்திருக்கார் என்பது எல்லாரும் கர்த்தர் சோதரிப்போம். எல்லாரும் கர்த்தர் வார்த்தைக்காக சோதரிப்போம். இப்படி ஒரு வார்த்தை கொடுத்தால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், நம்ம வைத்துகிறார், வைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை கட்டி கொண்டு வருகிறார். எது வரைக்கும் கட்டுவார்? இது அழிந்து போவதுக்கு அல்ல. இயேசு வருகை வரையிலும் நம்ம கட்டிட்டே தான் இருப்பார். நாளுக்கு நாள் நம்ம ஆவியில வளர்ந்துட்டு தான் இருப்பான். கிருமேல் பெற்றுதான் இருப்பான். யாரு? கர்த்தரால் உண்டானவன். இயேசு வருகை வந்தாலும் உண்டாகிட்டே இருப்பான். இவரை தடுக்க முடியாது. காரணம் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்க. இதே போல் கர்த்தர் உண்டாக்கியிருக்கான். இந்த கிருபை கிடைச்சிட்டானால் விடுதலையாக்கிதான். இது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை நமக்காக கொடுத்திருக்கிறார். யாரால் அப்பாட்ட முடியாது, யாரால் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபை இறக்கத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பது எல்லாரும் சோதரிப்போம். கர்த்தாவே, நீ இவ்வளவு ஆசிரியமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீ ஜீவ வார்த்தை கொடுத்து, இது கிரியிலும் தேவனா இல்ல, கிருபையினால் உண்டான தேவனா இருக்கிறேன் என்பது ஒவ்வொரு யாரும் தடுக்கிற வார்த்தையை கிருபையினால் உண்டான வார்த்தை தடுக்க முடியாது. இது பெருகி கொண்டேதான் இருக்கும். இது வல்லமை பெருகி கொண்டேதான் இருக்கும். விசுவாசம் உண்டாகி கொண்டேதான் இருக்கும். இப்படி கிருபை எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்பது எல்லாரும் சோதரிப்போம். அப்படி ஒரு கிருபை எங்களுக்காக நீ துவக்கி இருக்கிறேன். நீரை எங்களை வளர்க்க வல்ல இருக்கிறேன். நீரை எங்களை பெருகு செய்ய வல்ல இருக்கிறேன் என்பது எல்லாருக்கும் சோதரிப்போம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.